நல்ல படங்களை தரக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் கதாசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி வந்து மலையாள இண்டஸ்ட்ரி தாங்க வந்து. அது முகமது பஷீராக இருக்கட்டும், எம்டி வாசுதேவ நாயராக இருக்கட்டும், அவங்க வந்து நின்னா எழுந்து நிற்பாங்க வந்து. அதன் பிறகு தான் ஹீரோ. இப்போ அவங்க கொஞ்சம் கமர்ஷியலாக மாறிட்டு இருக்காங்க. ஆனாலும் திருஷ்யம் மாதிரியான ஒரு படங்கள் எடுத்து அசத்தக்கூடியவங்க தான் வந்து நடந்துச்சு. சரி, திலீப் விவகாரம் என்னப்பா நடந்தது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து திலீப் விவகாரம் வந்து 2014 திலீப்புக்கும் மஞ்சு வாரியருக்கும் ஒரு விவாகரத்து நடக்குது. அந்த விவாகரத்து பெரிய அளவில் பேசப்படுது. ஏறக்குறைய மஞ்சு வாரியர் வந்து ட்ரிகர் ஆயிடுறான்றாங்க. மஞ்சு வாரியர் வந்து கேரியரோட உச்சத்தில் இருக்காங்க. திலீப்பும் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகர் தான். இமீடியட்டாக என்ன பண்ணுறாரு, காவியா மாதவனை திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பண்ண உடனே அது விஷயம் வந்து பலவிதமாக புகைச்சலாக ஓடிக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. 2017 ஒரு பிரபல நடிகை, பேரை குறிப்பிடக்கூடாது, ஒரு பிரபல நடிகை ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கார் எதிர்க்க வருது. அந்த கார் வந்து அந்த பிரபல நடிகையினுடைய கார் மீது மோதுகிறது. அவங்க முதல்ல விபத்துன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா விபத்து இல்லை, அது திட்டமிட்ட ஒரு சதி செயல், திட்டமிட்ட ஒரு மோதல். இந்த காருக்குள்ளே இருந்தவங்களாம் அங்கே போகிறாங்க. போயிட்டு அந்த காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு அந்த பிரபல நடிகர் இருக்கிற காரை ஓட்டி போயிட்டு ஒரு இடத்தில் நிறுத்தி பாலியல் வன்முறையை செய்கிறார்கள். அவர் மீது அப்பட்டமான, கேரள சினிமாவை தாண்டி இந்திய சினிமா முழுக்கும் பெரிய பெருசுபரலாக மாறுது வந்து. என்னையா இது வந்து, இது ஒரு நடிகை, அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லையா? அப்போ என்ன ஆகிறது வந்து, என்ன இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொந்தளிக்கிறாங்க. அது சம்மந்தமாக வந்து ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கும் பொழுது தான் மஞ்சு வாரியர் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அவங்க வந்து WCCCன்னு ஒரு அமைப்பில் இருக்காங்க. அவங்க ஒரு பதிவு போடும்பொழுது, எப்போ அந்த 10 பேரையும், இந்த 10 பேர் இருக்காங்க இல்லையா கைது பண்ணுவீங்க, இவங்களுக்கெல்லாம் மூளையாக ஒரு நடிகர், பிரபல நடிகர் வந்து செயல்படுத்தி இருக்காரு. அவர் தான் சாமி இதுக்கெல்லாம் காரணம், அவங்கள சும்மா விடாதீங்க அப்படின்னு ஒன்று போலீஸோடைய கவனம், கேரள போலீஸோடைய கவனம் அந்த நடிகர் மீது அந்த நடிகர் பக்கம் திரும்புது. ஊடகங்கள் எல்லாம் எழுதுது. அந்த நடிகர் யாருன்னு பட்டவர்த்தனமாக பேரே சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது ஒரு கிசு அவங்க வந்து முடிவே பண்ணுறாங்க.